முக்கியமாக சொஸ்மா சட்டத்தை உடனடியாக அமல் செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. தமிழ்ல சொல்றேன். இந்த சட்டம் மனித உரிமைக்கு புறம்பாக உள்ள ஒரு சட்டம். அடிப்படையாக மலேசிய கூட்டரசு பிரதேச சட்டத்தில், பெடரல் கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தில் ஒருத்தர் குற்றச்செயலை செய்திருந்தார்னா குடித்த பிறகு அவரை மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவதாக நிறுத்துவது இந்த நாட்டின் சட்டம். 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் பண்ணுக்கு குடித்த காவல்துறை அதிகாரிகள் அவரை நிறுத்தி, போதிய ஆதாரங்கள் இருக்கு, இவரை நாம் விசாரணை செய்ய போறோம், அந்த ஆதாரங்களை நாம் முன்வைத்த பிறகு அந்த பிடிப்பட்ட நபர் வழக்கறிஞரை அவர் தேர்ந்தெடுத்து அந்த ரிமாண்ட் ப்ரொசீடிங்ஸ், தடுப்பு காவல் செய்கிற ரிமாண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல எதிர்வாதம் செய்ய முடியும். மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை பரிசோதனை செய்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் முடிவெடுக்க முடியும், அவரை தடுப்பு காவலை வைத்து விசாரணை செய்வதா இல்லையா அப்படின்ட்டு. 4 நாள் சட்டத்தில் கொடுப்பாங்க. சட்டத்தில் சிபிசி சட்டத்தில் 14 நாள் அவரை வைத்து விசாரணை செய்ய முடியும் என்று மேஜிஸ்ட்ரேட் ஒப்புதல் கொடுத்த பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவரை விசாரணை செய்ய முடியும். இந்த சொஸ்மா சட்டத்தை நீங்க பார்க்கும்போது இன்றைக்கு உள்ள சம்பவம் என்னன்னா, 9 குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த 9 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை எல்லாருமே ஆரம்பத்தில் சுயம் தனி நீதிமன்றத்தில் குடித்த பிறகு ரிமாண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க தடுப்பு காவலை வைத்து விசாரணை செய்வதற்கு மனு செய்த போது வழக்கறிஞர்கள், என்னுடன் இருக்கும் வழக்கறிஞர்கள் இந்த தடுப்பு காவலை வைக்க முடியாது, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் அவங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வைத்த போது அவங்களை விடுவிக்காமல் காவல்துறை மறுபடியும் இலாக்காவுக்கு கொண்டு போயிட்டு மக்கள் பாத்தீங்கன்னா கூலி நீதிமன்றத்தில் மற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தடுப்பு காவலை வைப்பதற்கு இன்னொரு மனு செய்தார்கள். அதுக்கு பிறகு அலோசார் நீதிமன்றத்தில் இதே போல் இந்த 9 நபர்களும் சுயபதவி நீதிமன்றத்தில் மனு செய்து ரிமாண்ட் செய்வதற்கு மனு செய்தார்கள், கூலி நீதிமன்றத்தில் மனு செய்தார்கள், அலோசா நீதிமன்றத்தில் மனு செய்தார்கள். செய்த மனுவை அந்த சுயபதவி கூலி அலோசா நீதிபதிகள் நிராகரித்த போது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சொஸ்மா சட்டத்துல பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் தெரியப்படுத்தி எழுத்துப்பூர்வமா அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இது தெளிவா என்ன காமிக்குதுன்னா, சொஸ்மா சட்டத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க அப்படின்ட்டு என்னுடைய வாதம். நாம் பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு நடந்ததுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், ஜாசிகாவை பொறுத்தவரை பக்காத்தான் ஹராப்பான் உள்ள கூட்டணியை பொறுத்தவரை இந்த சொஸ்மா சட்டத்தை நாம் அமல் செய்வது உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்த்தரப்பில் இருக்கும்போது நாம் நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்தோம். இப்போது அரசாங்கத்தில் இருக்கின்றோம். இந்த சட்டத்தை இப்போது உடனடியாக அமல் செய்வதற்கு நிறுத்த வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கை. குறிப்பாக ஜாசிகாவின் தேசிய தலைவர் மாண்புமிகு கோபிந்த் சிங் அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞர். அவர் மூலியமாக வர புதன்கிழமை நடக்கும் கேபினெட் சந்திப்பில் இதை விவாதம் செய்து பிடிப்பட்டவர்கள்